உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல, இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம், கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி, காலபுருஷனுக்கு 7, காலபுருஷனுக்கு பங்காளிகளை பதற வைக்கக்கூடிய ராசி. என்ன பதறணுங்கய்யா, என்ன செஞ்சாலுங்க, நான் போகக்கூடிய பாதையில் தான் போவேன், நான் செய்யக்கூடியதான் செய்வேன். ஏன்னா நீதியோடு இருக்கக்கூடியவர், நேர்மையோடு இருக்கக்கூடியவர், யாரையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர் தாங்க நீங்கள். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்போ மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையை பார்க்கின்றார். 5 என்றாலே அறிவுக்கு உரிய இடம். 5 என்றாலே அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, புலனுக்கு உரியது, ஐம்புலனுக்கு உரியது, பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, குலதெய்வத்துக்கு உரியது, ஆயக்கலைக்கு உரியதுங்க. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு 5லே 1 பெற்றாங்க, 5லே 1 தாவின்னு சொல்கிறோம். அந்த 5ங்கிற சம்பந்தப்பட்ட இடத்தெல்லாம் பாருங்க மிகவும் வலிமையாக இருக்கு. 5ங்கிற இடத்த பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த 5 இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஐம்பொறிகள் தான் சரி, ஐங்கரணை, ஐங்கரன் அவருக்கு தான் அந்த பேர். அந்த மூலாதாரத்து பெருமானுக்கு தான் அந்த பேர். 5 கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேன், திருவடி போட்டுகின்றேன். எப்படி முன்னோர்கள் பாடியிருக்காங்க, பதிகங்களை அருளி செய்திருக்காங்க. ஏன்? நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அதெல்லாம். அப்படிப்பட்ட 5ஆம் இடம் குலதெய்வத்தை கும்பிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வைபவங்களும் உண்டாகும். என்ன உங்கள் தசா பற்றி உங்கள் லக்கணம் உங்கள் சுய சாதகத்தை எடுத்துக்க. உங்கள் சுய சாதத்தை துலாம் ராசி குருபலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? குருபலம் வந்துட்டாலே எல்லாமே கிடைக்குமே. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி பாவம் தீர்த்தால். ஆக கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல மட்டும் இதுவரையும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் தொழில் விவசாயம் ஒரு முதுகெலும்பு, இந்திய திருநாட்டின் முதுகெலும்பு. விவசாயம், மரம் சம்பந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள பொருள், அழகு சம்பந்தப்பட்ட பொருள், பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பொருள். பார்த்தீங்களா? குறிப்பாக வெளிநாட்டுக்குரிய இடம் காற்று ராசிங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். காற்று ராசி, காற்று ராசி மிதுனம் காற்று, சதயம் காற்று, துலாம் நாம் சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் துலாம் காற்று. ஒரு நாளாவது ஏன் காலபுருஷனுக்கு 3, இது காலபுருஷனுக்கு 7, அது காலபுருஷனுக்கு 11. அப்போ போய் ஆகணும்.
அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டுக்குரிய ராசிகள் எலிஜிபிலிட்டி ஃபார் டியூ டு அப்ராடு கண்ட்ரி அப்படியெல்லாம் போனோம்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், நல்ல ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஏற்கனவே நீங்கள் சிக்கனமாக இருப்பீங்க, மேற்கொண்டு சிக்கனமாக இருந்து கொண்டால் நிச்சயமாக காதல் திருமணங்கள். அந்த வீட்டில் என்னங்க இருக்குது, அந்த வித்யாவா சத்யாவா விஜயாவா, அந்த வித்யா வீடை விட சத்யா வீட்டில் தான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிலாம் நிறையா இருக்குது. அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்களேன். ஏன் சொல்கிறோம், அது யாருக்கு சொல்லணும், கன்னிராசிக்கு சொல்ல முடியாது, அது யாருக்கு சொல்லணும், துலாமுக்கு தான் சொல்லணும். ஏன் துலாமுடைய 7வது வீடு யார் வீடுன்னு பார்க்குறோம். துலாமுடைய யார் 7வது வீடு, அங்கே என்ன இருக்குது, வண்டி இருக்கணும், வாகனம் இருக்கணும், ஐஏஎஸ்ஸாக இருக்கணும், ஐபிஎஸ்ஸாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும், கலெக்டராக இருக்கணும், ரியல் எஸ்டேட் ஓனராக இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அது பொருந்தும், அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அது பொருந்தும். போதுமா? அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. என்ன பார்க்கணும், உங்கள் ராசிக்கு ஏற்ற தொழில் தான். ஏற்கனவே நான் பல முறை சொல்லிட்டேன், உங்களுடைய ராசிக்கு ஏற்ற தொழிலை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு அதை செஞ்சுட்டா நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு குருபலம் இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேக்கங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த ஆண்டு தான் உங்களுக்கு. எல்லா காரணத்தையும், எல்லா எக்கனாமிக்கிலையும், எல்லா பொருளாதாரத்திலையும், எல்லா போக்குவரத்திலும், எல்லா இடங்களிலும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி. துலாம் ராசிக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மறந்துடாதீங்க. அதாவது லட்சுமி ஹயக்கிரிவர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. ஒரு 104, ஒரு 54, ஒரு 27 ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க. ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க. ஏலக்காய் மாலை வாங்கி ஒரு 12 சுற்று சுற்றுங்க. ஒரு 12 சுற்று சுற்றிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 27 சனிக்கிழமை போங்க. ஒரு 27 சனிக்கிழமை எல்லையில்லாத உங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர் அயக்கிரிவர். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த துலாமுக்கு உரியவங்க, வைணவத்துக்கு உரியவங்க. அதனால தான் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதே சமயத்தில் காற்று, அதாவது அந்த கருப்பு சாமி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி துலாமுக்கு கருப்பு சாமி வழிபாடும் பண்ணணும். அந்த கருப்பு சாமி வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 குருப்பெயர்ச்சி ஒரு மகத்தான குருப்பெயர்ச்சியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.